ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு 77வது குடியரசு தினம். நம்முடைய நாடு குடி உரிமை பெற்று 77 ஆண்டுகள். நிச்சயமாகவே அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். எத்தனையோ உயிர் தியாகங்கள், மொழிக்காக, நம்முடைய நாட்டுக்காக மரித்த எத்தனையோ பேர். நிச்சயமாக அவங்க எல்லாருக்காகவும், அவங்க குடும்பத்துக்காகவும், அவங்க வாரிசுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு பெரிய போராட்டத்தை தாண்டி தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேச முடிகிறது. ஆண்டவர் நம் தேசத்தின் மீது வைத்திருக்கிற அளவு கடந்த அன்புக்காகவும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கணும். உயிர் தியாகம் செய்த ஒவ்வொருவருக்காகவும் நம்ம நினைவு கூர்ந்து அவங்க குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். எப்பவுமே ஒரு தேசப்பற்று நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தேசப்பற்று அப்படின்னா தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் நம்ம தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக, தேசத்தினுடைய சேமத்துக்காக, தேசத்தினுடைய மீட்புக்காக, தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக 77 ஆண்டுகள் இந்த குடியுரிமையை தாண்டி ஒரு கிறிஸ்துவின் அடையாளத்தை பெற்றுள்ள ஒரு தேசமாக, ஒரு சமாதானத்தின் தேசமாக, மன்னிக்கிற ஒரு தேசமாக, விட்டு கொடுக்கிற ஒரு தேசமாக, அநேகரை வாழ வைக்கிற தேசமாக, பல தேசங்களில் கொத்து கொத்தாக மரணத்தை பார்க்குறோம், யுத்தங்களை பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி 17வது நாள் நம்முடைய உபவாச காலத்தில். இன்றைக்கி இரவு ஜெபம் மறந்துடாதீங்க, சரியாக 10 மணிக்கு. ஏன்னா 180 நாள் அரராத் துவங்கி கொல்கத்தா வரையிலும் நம்முடைய பயணம் ஒரு மகத்துவ அடையாளத்தோடு கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். பேழை அரராத்தில் நின்றது, கொல்கத்தாவில் சிலுவை நின்றது, மத்தியில் நம்முடைய பயணத்தின் பாதைகள் இருக்கிறது. அப்போது 77 ஆண்டுகள் நம்முடைய நாடு அந்த நல்ல குடி உரிமையில் பெற்று வந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில், இதை கொண்டாடுகிற இந்த நாளில், சரியாக நம்மளுடைய உபவாச காலத்துலேயும் 17வது நாள். 77 இன்றைக்கி 17 எப்படி இருக்குது பாருங்கள். நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். இந்த புதிய நாள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல நன்மைகளை பார்க்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ஆமென். இந்த நாளில் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை மையப்படுத்தி தான் நான் ஜெபிக்க போகிறேன். சில ஜெப குறிப்புகளையும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா கோபம் அல்ல, அவருடைய கிருபையே இந்த நாள் முழுவதும் உங்களை என்னை நடத்த போகிறது. ஏன்னா ஆண்டவர் கோபத்தினால் அந்த உலக சூழலெல்லாம் அழிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் நோவாவையும் நோவா குடும்பத்தையும் கிருபையினால் காப்பாற்றுனது போல இந்த 77 ஆண்டுகள் தேசம் எப்படி இருந்தாலும் சரி, தேசத்துக்காக ஜெபிக்கிற, தேசத்துக்காக கதறுகிற, தேசத்துக்காக மன்றாடுகிற உங்கள் நிமித்தமாக ஆண்டவர் இந்த தேசத்தை சேமத்தினால் நடத்துவார். அது கோபம் அல்ல, அவருடைய கிருபையினால் தேவன் நடத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதற்காக 10 ஜெப குறிப்புகளை நான் வைத்திருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஏமேன். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம், நம்மளை நோக்கி வருகிற நிறைய பிரச்சனைகள் ஆண்டவருடைய கோபத்தினால் வருகிறதான்னு பார்க்குறோம். கிடையாதுங்க, அவருடைய கிருபை. ஆண்டவர் அழகாக ஆதியாகமம் 8:21 சொல்கிறாரு, இனி மனுஷன் நிமித்தமாக இந்த பூமியை நான் அழிப்பதில்லை. ஏன்னா மனுஷனை மட்டுமே மையமாக வச்சு ஒரு தடவை அழிக்கப்பட்டதை பார்த்தார். அதுக்கப்புறம் உடன்படிக்கையின் அடையாளத்தை ஏற்படுத்தி பலிபீடத்தில் அந்த சுகந்த வாசனை அவர் முகர்ந்த போது, இனி மனுஷன் நிமித்தம் இந்த பூமியை அழிப்பதில்லை. கோபம் அல்ல, கிருபை. எஸ், கிருபை. இன்றைக்கி கர்த்தருடைய கிருபை உங்கள் கணவர் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மேலேயும் அவருடைய கிருபையின் அடையாளங்கள் இறங்கும்படி, கர்த்தர் உங்களை அப்படியே நிரப்பும்படி, உங்கள் நிலைமையை மாற்றி, உங்கள் சூழலை மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த புதிய நாள் உங்களுக்கானது நாள். குடியரசு தினத்தன்று, 77வது குடியரசு தினத்தன்று கர்த்தர் இன்றைக்கி உங்கள் கூட பேசுகிற விஷயம், நம்ம உபவாசத்தில் 17வது நாள். கோபம் கிடையாது உங்கள் மேலே, அவருக்கு கிருபை தான் அதிகமாக இருக்குது. இனி உங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறார். உங்கள் குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்துக்கு நல்ல வருமானங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். எதெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னு இன்றைக்கும் வலியோடவும் வேதனையோடு இருக்கிறீங்களோ, அதை எல்லாத்தையும் மாற்றி ஒருவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்கள் மேலே வச்சுருக்கிறார். கவலைப்படாதீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலவிதமான நன்மைகளாலும் உங்களை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால் இந்த 10 ஜெப குறிப்புகளை உள்வாங்கி
இந்த நாளில் நேரம் கிடைக்கும் போது இல்லை நேரத்தை ஏற்படுத்தி ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். முதலாவது ஜெப குறிப்பு பாருங்கள், ஆண்டவருக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்கள் கிருபைக்காக நன்றி. அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இந்த நாளில் நம்ம இருக்கணும். ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகுது, அவருடைய கிருபையை சொல்லி 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 அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை காட்டுகிற அந்த உயர்வுக்காகவோ அன்புக்காகவோ நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதமான பாதையில் நம்ம நடத்துவார். ரெண்டாவது பாருங்கள், நறுமணமான வாழ்க்கை. அதாவது உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஆராதனையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு நறுமணமாக இருக்கணும். ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து வந்த அந்த நறுமணத்தை முகர்ந்து பார்த்துதான் மனுஷ நிமித்தம் இனி நான் எதை அழிப்பதில்லை, பூமியை அழிப்பதில்லைன்னு சொன்னார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவர் முடிவு பண்ண காரியத்தை தடையில்லாமல் நடத்துவதற்கு துதியும் ஜெபமும் வேத வாசிப்பும் ஆராதனையும் எழும்பும்போது நம்ம வாழ்க்கை நறுமணமான வாழ்க்கையாக இருக்கணும். அதை சொல்லி 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 நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மூணாவது, குற்ற உணர்வில் இருந்து கர்த்தர் உங்களை என்னையும் விடுதலையாக்குகிறார். குற்ற உணர்வு எப்படின்னா, கடந்த காலங்களில் பிழப்புக்காக சில காரியங்களை செஞ்சுருக்கலாம், சில தவறுகளை செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த நாளில் இருந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியம் இல்லாததை, உமக்கு சித்தம் இல்லாததை, நீர் நம்பாததை, விரும்பாததை, நீர் வெறுக்கிறத இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதாவது தேவன் சொல்கிறது, குற்றமற்ற உணர்வுலேருந்து, அந்த குற்ற உணர்வுலேருந்து என்னை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், இனி பாவம் செய்யக்கூடாது, இனி மீறுதலுக்கு நேராக போகக்கூடாது, இனி போராட்டத்துக்கு, அதாவது தேவனுக்கு விரோதமான போராட்டத்துக்கு நேராக போகக்கூடாது, அதை இருதயத்தில் உள்வாங்கி கொண்டு நீங்கள் ஜெபிங்க. இந்த நாளில் மூணாவது காரியத்துக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாலாவது பாருங்களேன், உங்கள் குடும்பங்களில் கர்த்தருடைய கருணை நிரம்ப போகிறது. அப்படி கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் வீட்டின் மேலே அவருக்கு கோபமோ கடினமான தீர்ப்பும் அல்ல, அவர் கருணையும் மன்னிப்பையும் பொறுமையினாலையும் கர்த்தர் உங்கள் வீட்டை நிரப்ப போகிறார். பிள்ளைகள் ஜெபிக்க வரமாட்டேங்கிறாங்க பாஸ்டர், இன்னும் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, உலக காரியத்துக்கு அடிமையாக இருக்காங்க, கணவர் வேலைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தேவனுக்கு தரமாட்டிருக்காரு, சபைக்கு தரமாட்டிருக்காரு, என்னை சபை வாசலில் விட்டு போவார், அவசரம் சபைக்குள்ளே வரமாட்டார். இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லி 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 ஜெபிங்க. தேவனுடைய அன்பு கோபத்தை தாண்டி, தீர்ப்பை தாண்டி, கடினமான காரியத்தை தாண்டி ஆண்டவரே என்ன பண்ணுவார்னா கருணையினாலேயும் மன்னிப்பினாலேயும் அன்பினாலேயும் நிரப்பி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இதை நம்ம சொல்லி இந்த நாளில் ஜெபிக்கும் போது அதெல்லாம் நடக்கும். ஐந்தாவது பாருங்கள், தேவன் மீண்டும் அழிக்க மாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா பிடித்துக்கொள்ளணும். அதுதான் வாக்குத்தத்தம். நீங்கள் விழுந்தாலும், நீங்கள் எத்தனை தடவை முறியடிக்கப்பட்டாலும் கைவிடப்படாதவர்களாக தேவனாகி கர்த்தரை நம்புகிற விசுவாசத்தில் மட்டும் நீங்கள் இருங்க. அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். என் பிள்ளைங்க சில தோல்விகளை பார்க்குறாங்க, சில சோர்வுகளை பார்க்குறாங்க, கைவிடப்பட்ட நிலைமையில் என் கணவர் ஒரு சில விஷயத்தை எனக்கு சொல்கிறாரு, ஆனால் அப்படி இல்லை, நான் விசுவாசத்தோடு இருப்பேன், ஏன்னா ஆண்டவர் தெளிவான வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அதாவது மீண்டும் அழிக்க மாட்டேன்னு. மீண்டும் கடனான சூழலில் என் குடும்பம் போகாது, மீண்டும் போராட்டமான சூழலில் என் குடும்பம் போகாது, மீண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத சூழலில் என் குடும்பம் போகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செஞ்சு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அடையாளத்துக்கு நேராக தேவன் உங்களை கொண்டு போவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ஆராதிக்கிற தேவன் உங்களை அப்படியே கொண்டு போவார். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் ஜெயமானது உங்கள் கையில் நிச்சயம் கிடைக்கும். சாட்சி உள்ள வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆறாவது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தீமைக்கு மேலே ஒரு கிருபை இருக்கின்றத இந்த நாளில் நீங்கள் பார்க்கும்படி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எப்படின்னா, ஆண்டவரே, எங்கள் இருதயம் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் கிருபை அதை விட பெருசு. ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை பார்த்து தான் மனுஷனை அழிக்கணும்னு முடிவு பண்ணுறார். ஏன்னா அந்த மனுஷனுடைய இருதயத்தினுடைய எண்ணம், தோற்றம், நினைவு நித்தமும் பொல்லாப்புன்னு கண்டு ஆண்டவர் அழிக்க பார்க்கிறார். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி அதை சொல்லுவோம், அப்பா என் இருதய பலவீனம், நினைவுகள், தோற்றம், பொல்லாப்பு இதெல்லாம் தாண்டி உங்கள் கிருபை ரொம்ப பெருசு. அதை என் குடும்பத்தில் காட்டுங்க, அதை என் பிள்ளைகள் மேலே காட்டுங்க, அதை என் கணவர் மேலே காட்டுங்க, அதை என் குடும்பத்தார் மேலே காட்டுங்க, அதை என் நண்பர்கள் மேலே காட்டுங்க. இப்படி இங்கே காட்ட காட்ட தீமைக்கு மேலே ஒரு கிருபை இருக்குன்றதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அப்படி தான் சிலுவையில் அதை வெளிப்படுத்தினார். ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. ஜெபிக்கும் போது இன்றைக்கி ஆண்டவர் சிலுவையில் எல்லாத்தையும் ஜெயிச்சு முடித்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குல்ல, நெருக்கடிகள் இருக்குல்ல, பாவங்கள் தொடர்ந்துகிறது இல்லை, போராட்டமான சூழல் இருக்குல்ல, ஏன்
கிரியை இல்லாத விசுவாசத்தில் ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு, நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துட்டீங்க. இல்லை, இதை ஜெபமாகவும் நம்ம வாழ்க்கையின் ஒழுக்கமாகவும் இனி பாவம் செய்யாத சூழலுக்கு தள்ளப்படவும் பரம ஈவை ருசி பார்த்து மறுதளித்து போகிறவர்களை நீங்களும் இல்லாமல் இருக்கும்போது தான் தீமைக்கு மேலே ஒரு கிருபை இருக்குது. அது நம்ம இருதயத்தை விட அவருடைய கிருபை மேலானதுன்ற விஷயத்தை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையை ஆண்டவரால் உயர்த்த முடியும். அதை மையமாக வைத்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், குடும்பத்தின் மேலே தீர்ப்பு அல்ல பாதுகாப்பு வெளிப்படணும். 7வது ஜெப குறிப்பு, எங்கள் வீட்டுகளில் வருகிற ஆபத்து, அழிவு, சாபம் இது எல்லாத்தையும் கர்த்தர் சமாதானமாக கர்த்தர் மாற்றுங்கப்பான்னு கேட்க போகிறோம். அதாவது குடும்பத்தின் மேலே தீர்ப்பு வரக்கூடாது. தீர்ப்புனா என்ன? அவன் அதை செஞ்சான், இவன் இதை செஞ்சான். சபைக்கு வரீங்க, தேவனுக்கு பிரியமாக நிறைய விஷயத்தை செய்கிறீங்க, ஆனாலும் என்ன பாஸ்டர் பண்ணுறது, சில விஷயம் தோணுது உங்களுக்கு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு. உங்கள் நிலைமை மாறும்படி, உங்கள் சூழல் மாறும்படி, உங்களோடு கூட தேவன் இடைபடுகிற ஒரு காரியம், இன்றைக்கி ஆண்டவர் கூட பேசுகிற ஒரு காரியம், உலகத்தை தாண்டி உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், இனி உங்கள் குடும்பத்து மேலே தீர்ப்பு வராது. தெளிவாக வசனம் சொல்லுகிறது. இனி தீர்ப்பை சொல்லாமல், உங்கள் வீடுகளுக்கு ஆபத்து வராமல், அழிவு வராமல், சாபம் வராமல், பாதுகாப்பும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். இதை குடும்ப தலைவரோ தலைவியோ யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து தினமும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பிள்ளைங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. யோபு தன் பிள்ளைகளுக்காக அவங்க பாவம் செய்திருக்கலாம், ஒரு வேலை செய்திருப்பாங்களோடு, அதுக்கும் அவர் பலியிட்டார். எப்பவுமே நம்ம பிள்ளைங்க மேலே அதிக நம்பிக்கையோடு இருப்போம், தப்பு கிடையாது. அந்த நம்பிக்கை பிள்ளைங்க மேலே வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தேவனுக்கு தம் பிள்ளைகளை காட்டுற விதத்துலையும், பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிற விதத்துலையும் நம்பிக்கையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி முட்டி போடுனா போடு, ஜெபினா ஜெபி, தேவன் ஆராதிக்குன்னா ஆராதி, அந்த திட்டத்துக்குள்ளே போகும்போது கர்த்தர் நம்ம குடும்பத்தின் மீது தீர்ப்புகளை கொண்டு வர மாட்டார், அழிவுகளை கொண்டு வர மாட்டார், கடினமான சூழலையும் கொண்டு வர மாட்டார். அன்பையும் சமாதானத்தையும் பெருக்கத்தையும் உயர்வையும் கொடுப்பார். அதை சொல்லி 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 இப்படி என் வாழ்க்கையில் நடக்கணும், அன்பும் சமாதானமும் பெருக்குமே என் வீட்டில் உண்டாகணும்னு சொல்லி ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 8வது, புதிய வாய்ப்புகளை தேவன் கர்த்தர் கொடுக்கணும். தோல்விக்கு பிறகு இன்னொரு வாய்ப்பை தேவன் கொடுக்குறவராக இருக்கிறார். உங்களை என்னையும் மீண்டும் எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். தோல்விக்கு பிறகு மீட்பு, தோல்விக்கு பிறகு உயர்வு, தோல்விக்கு பிறகு பெருக்கம், தோல்விக்கு பிறகு அடுத்த கட்ட நகர்வு. இது உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும். அப்போ அதை நீங்கள் எப்படி யோசிப்பீங்க, அதை எப்படி நீங்கள் வடிவமைப்பீங்க, அதை எப்படி நீங்கள் திட்டமிடுவீங்க, அதில் நீங்கள் நேரத்தை செலவு பண்ணும்போது வசனம் சொல்லுகிறது புதிய வாய்ப்புகளை கர்த்தர் உங்கள் கணவருக்கு கொடுப்பார். பிஸ்னஸில், வேலையில், பெருக்கத்தில் புதிய அடையாளத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். படிப்பில், அவங்க தனிப்பட்ட ஒழுக்கத்தில், தனிப்பட்ட காரியத்தில், இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கும்போது தானாகவே உங்கள் பிள்ளைகளுக்கு உடைய வாழ்க்கை உயரும். கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்புவார். ஆண்டவர் மீண்டும் உயர்த்துவார். ஆண்டவர் மீண்டும் பெருக்கத்துக்கு நேராக கொண்டு போவார். கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், மீண்டும் ஒரு உயர்வு கிடைக்கட்டும், மீண்டும் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும், மீண்டும் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை கட்டும்படி நான் கேட்கிறேன்ப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது அது உங்கள் வாழ்க்கையில் பலமாக நடக்கும். ஆமென். 9வது பாருங்கள், கிருபையினால் மட்டுமல்ல ஆண்டவர் திரும்ப உங்கள் வாழ்க்கையை எப்படி கற்ற போகிறார்னா, ஒரு அடுத்த தலைமுறையை கர்த்தர் கிருபையாக நடத்த போகிறார். எப்படி வசனம் சொல்லுகிறதுனா, எங்கள் பிள்ளைகளை தண்டிக்கிறவராய் நீங்கள் இல்லாமல் அவங்க மீது அன்பாலையும் கிருபையாலும் நீங்கள் வளர செய்யணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வளர செய்யணும்? அவருடைய அன்பாலையும் அவருடைய கிருபையாலையும் அவருடைய தயவாலையும் நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் வளர செய்யணும். அதற்கு நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் கிருபையில் தயவில் இடம் கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற்றணும். அதை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது அது நடக்கும். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் அன்பால் என் பிள்ளை வளரணும், உங்கள் கிருபையினால் என் பிள்ளை வளரணும். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. கிருபையினால் மாற்றப்படுகிற ஒரு தலைமுறையாக என் தலைமுறை மாறணும். பாவத்தினால் மாற்றப்படுகிறது, உலக ஆசை, உலக இச்சை, உலக காரியத்தினால என் தலைமுறை மாற்றப்படுகிறது நரகத்துக்கு நேராக, பாவத்துக்கு நேராக. அப்படி என் பிள்ளைகள் இல்லாமல் கிருபையினால் என் பிள்ளைகள் மாற்றப்படணும், கிருபையினால் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், கிருபையினால் என் பிள்ளைகள் உயர்த்தப்படணும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக என் பிள்ளைகள் மாறுவதற்கு தகப்பனே உங்கள் பாதத்தில் வருகிறப்பான்னு கேளுங்க. வெட்கத்துக்கு பதிலாக தேவன் உயர்வை கொடுப்பார். 10வது பாருங்கள், கிருபைக்கு பதிலாக ஒரு நம்பிக்கையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்போகிறார். அதாவது எப்படின்னா, ஆண்டவர் காட்டுகிற அந்த கிருபைக்கு பதிலாக அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு கர்த்தர் உங்களுக்கு உதவ போகிறார்.
இது ரொம்ப முக்கியமானது. கிருபைக்கு பதிலான ஒரு நம்பிக்கை. கிருபை ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் மேலே உங்கள் நம்பிக்கை ரொம்ப பலமாக இருக்கணும். கிருபை இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையை உலகத்து மேலேயும், உலக மனிதர்கள் மேலேயும், உலக பணத்தின் மேலேயும், வசதி வாய்ந்தவர்கள் மேலேயும், அதிகாரத்தில் உள்ளவர்கள் மேலேயும் உங்கள் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மீது நம்பிக்கை நீங்கள் வைக்கணும். நோவா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்ததுனால தான் கர்த்தர் பேழையிலேருந்து வெளியே கொண்டு வந்தார். அரராத்தியில் புதிய வாழ்க்கையை துவங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். சாபம் முடிகிற இடத்துல, தேவன் இனி மனுஷனை பூமியில் சபிப்பதில்லைன்னு சொன்ன இடத்துல அவர் அற்புதமாக நடத்தி கொண்டு போனார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற அற்புதம் ரொம்ப பெருசுங்க. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக தேவன் நடத்துவார். நன்மைக்கு எதுவாக நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை குறித்து பாரம் இருக்கா? இன்றைக்கி 77வது குடியரசு தினம். ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒரு முழுமையான குடியரசை பார்க்க முடிகிறதா? ஒரு பக்கம் போதை பொருட்கள் நம்ம நாட்டில் தலை தூக்கி இருக்குது. ஒவ்வொரு விடுமுறை அன்னைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒயின் ஷாப்பில் கூட்டம் அலமோதி கொண்டு இருக்கிறது. நம்ம சமுதாயத்தில் நடக்கிற சில காரியங்கள், சீரழிவுகள் பாருங்கள். சின்ன பிள்ளைகள்லாம் பப்பு பார்ட்டின்னு சொல்லி அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இதுக்காகவா நம்ம குடியரசு பெற்றோம்? 77 ஆண்டுகளில் என்ன பெரிய மாற்றத்தை நம்மளோட தேசம் பார்க்க முடிந்தது. இன்னும் சோதோம் குமாராவை போல ஆணும் திருமணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் திருமணம் பண்ணிக்கலாம். இது வேறு விதமான ஒரு குடி உரிமையை கொடுக்குற ஒரு வண்ணமாக இருக்கிறது. தேவன் பார்வைக்கு பொல்லாப்பானது நம் தேசத்தில் நடக்கக்கூடாது. அது நம்ம பிள்ளைகள் மூலமாக தயவு செய்து வெளிப்படக்கூடாது. இதான் கிருபைக்கு பதிலாக நம்பிக்கை, நன்மை. அதனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. பயங்கரமாக கிருபை ஒரு பக்கம் இருக்குது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டிய வளர்த்தில், அவங்கள தேவ சமூகத்தில் கொண்டு போகிற விதத்தில் சாம் காம் யாபேத் மூலமாக உலகம் உருவாச்சு. ஓகே, சேத் மூலமாக சந்ததிகள் வருகிறது. சாம் காம் மூலமாக என்னென்ன சந்ததிகள் வந்தது, எப்படி வந்தது? அப்போ நமக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு பிள்ளை ஒரு மாதிரி இருக்கா, இன்னொரு பிள்ளை இன்னொரு மாதிரி இருக்கா. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அது பெற்றோர்களாகி நீங்கள் இந்த 180 நாளில் உங்களுக்கான ஜெபம் தான் இது. போராடி ஜெபிங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. சகோதரிகள் ஜெபிங்க. நேற்று கூட அதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், ஐ பட்டன்லேயும் வைக்கிறோம் பாருங்கள். நேற்று ஒரு குட் நைட் ப்ரேயர் நடந்துச்சு. அதில் அவ்வளவு தெளிவாக 3 பேரை குறித்து நான் பேச ஆண்டவர் கிருபை செய்தார். 1 சாராள், 2வது ராகேல், 3வது அன்னாள். இவங்க 3 பேருடைய ஜெபம், 3 பேர் காத்திருந்த அந்த இரவின் வேதனை, இது எல்லாத்தையும் எப்படி ஆண்டவர் மாற்றினார்? சாராளுக்கு ஈசாக்கு கொடுத்தாரு, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைய. ராகேலுக்கு யோசேப்பை கொடுத்தாரு, ஜெயத்தின் பிள்ளை. அன்னாளுக்கு தீர்க்கதரிசியை கொடுத்தாரு, சாமுவேலை. இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் எப்படி அப்படிப்பட்ட ஒரு கோணத்துக்கு கொண்டு போகணுமில்ல? அப்படிப்பட்ட வாழ்க்கையை அடையாளப்படுத்தணுமில்ல? உலகத்தை தாண்டி உங்கள் பிள்ளைங்க சாட்சியாக நிற்கணுமில்ல? அப்போ உங்கள் ஜெபம், உங்கள் காத்திருப்பு ஜெபம், உங்கள் கண்ணீரின் ஜெபம், அதை தேவ சமூகத்தில் நீங்கள் செலுத்தும் போது, அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை தாங்குவார். சகல விதமான நன்மையினாலே தேவர் உங்களை நடத்துவார். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஜெயம் உங்களுடையது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் அல்லாமா? தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா. அருமையான இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம், இந்த சூழலுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் இந்த 10 ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் இவர்களை மாற்றுவீராக. அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. நிலைமைகளை தாண்டி இவர்களை ஆசீர்வதிப்பீராக, சூழலை தாண்டி ஆசீர்வதிப்பீராக. இனி இந்த குடும்பத்தை ஆண்டவரே போராட்டமான சூழலுக்கு நீர் கொண்டு போக மாட்டீங்க, சோதனையான சூழலுக்கு கொண்டு போக மாட்டீங்க அப்பா. இந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போறீங்க, உயர்த்தி நடத்த போறீங்க, உயர்த்தி பலப்படுத்த போறீங்க, உயர்த்தி ஆசீர்வதிக்க போறீங்க. உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட அற்புத கோணத்தில் இந்த குடும்பத்தை கர்த்தர் நடத்தும்படியாக உங்கள் பாதத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் துவக்கவும் முடியவும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரம் இவர்களை பலப்படுத்திட்டோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த 150 நாட்களும் தெய்வ பலன், தெய்வ சகாயம், தெய்வ பிரசன்னம் உங்களை எல்லா விதத்திலையும் நடத்துவதாக. அதாவது இந்த மாதத்தோடு அரராத்து முடிக்கிறோம். கரெக்டாக பிப்ரவரி 1 அடுத்த ஒரு மலையை மையமாக வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுபோல்
12 மலைகள், 12 சீஷர்கள். 12ன்றது ஒரு பெரிய அந்த கற்களின் அடையாளம். அதை மையமாக வைத்து தான் நம்ம தொடர்ந்து மலைகளை மையப்படுத்தி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் இந்த 180 நாள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் சித்தமானால் உபவாசம் 2 வேளை இருங்க, 1 வேளை இருங்க, இல்லை ஜெபம் மட்டுமே பண்ணுங்க, ஆனாலும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்று இரவு பேசின இரவில் ஜெபிக்கிற பெண்களுக்கான ஒரு செய்தியை ஒருவேளை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதனுடைய அந்த டைட்டிலை போட்டு லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டன்லேயும் அந்த லிங்க் இருக்குது. நீங்கள் கர்த்தர் சித்தமானால் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென்.